எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக சொல்லி கொடுக்க போகிறேன். பழம் புளிச்சேரி. பழுத்த நேந்திரப்பழம் வச்சுட்டு செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், அதுக்காக ஒரு பெரிய நேந்திரப்பழம் எடுத்துருக்கு. ரொம்ப அதிகமாக பழுக்காத கரெக்டான அளவுக்கு பழுத்த நேந்திரப்பழம். வேறு எந்த பழமும் இதுக்கு நல்லா இருக்காது, நேந்திரப்பழம் தான் வேணும். இதோட சீடெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. இது கிரேவிக்கு ஒரு லைட் ஆரஞ்சு கலர் கிடைக்கிறதுக்காக தான் இந்த காரம் இல்லாத மிளகாத்தூள் எடுத்திருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நம்ம இப்போ இது வேக வைக்க போகிறேன். இது வேகிற அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிருக்கு. 1 கப்புனா 240 ml இருக்கும். வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அங்கே வேகட்டும். அதுக்கு அரைக்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காய். ரொம்ப பச்சையாக இருக்கிறதும் வேண்டாம், ரொம்ப காஞ்சதும் வேண்டாம். மீடியமாக இருக்கிற தேங்காய் 3/4 கப் அளவுக்கு, காரமாக இருக்கிற ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கட்டியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக அரைக்கக்கூடாது. இந்த பழம் புளிச்சேரி திக்காக இருக்கிற ஒரு கிரேவி தான், அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம பழம் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. ரொம்ப பழுத்த பழம் எடுத்துருச்சுன்னா வேகும்போது எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே கலந்துடும். அதனால் கரெக்டான அளவுக்கு எடுத்துச்சுன்னா நெய் மாதிரி வெந்து கிடச்சிடும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. பழம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காயோட மிக்ஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தீ கம்மி பண்ணி தான் வச்சுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மிக்சிக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றியிருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே கட்டியாக இருக்கிற தயிர் ஊற்றணும். அது நான் ஊற்றும் போது எவ்வளோன்னு சொல்கிறேன். இதுவரைக்கும் உப்பு நம்ம சேர்க்கலை இதுக்குள்ளே. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், ஜாகரி, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஆணியோட ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு போதும் வெல்லம். அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். லோ ஃப்ளேமில் அந்த தேங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கட்டியாக இருக்குது, அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் தீ கம்மி பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னாங்க. தயிர் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் எடுக்கணும். அதே மாதிரி நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் எடுக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வாயில் தொடக்கூடாத அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கிற தயிர் எடுக்காதீங்க. சுத்தமாக புளிப்பு இல்லாத தயிரும் எடுக்காதீங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிடலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அது மிக்சியில் ஒரு டைம் அடித்து கட்டி எதுவுமே இல்லாமல் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்கிற தயிர் தான் எடுத்துருக்கு. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. தயிர் கொதிக்கக்கூடாது. தயிர் ஃபுல்லாக இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் சூடு பண்ணுறதுக்காக வைக்காதீங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். மாம்பழ புளிச்சேரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு குழம்பு தான் கேரளாவில். எனக்கு அதோடு அதிகமாக ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு தான் இந்த பழம் புளிச்சேரி. இப்போ இது தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் எடுத்துருக்கு. நெய்யில் தாளித்தா தான் இந்த புளிச்சேரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2-3 வரமிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கூடவே ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா தாளிச்சு ஊற்றும் போது குழம்பு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது ஒரு டிப்பு தான். பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை இருந்தால் அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டியாக இருக்கிற பழம் புளிச்சேரி ரெடியாக இருக்குது. சாதம் கூட சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு குழம்பு தான். இந்த புளிச்சேரி கூடி ஒரு பப்படம், ஒரு பிக்கிள், ஊறுகாய், அது மட்டும் போதும் சாதம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.